குழந்தை குப்புறப்படுகிறது. கிரீன் பிளாக் நார்மலுங்க. 5 மாசத்துல எல்லா குழந்தையும் குப்புறப்படுக்க ஆரம்பிச்சிருவாங்க. 6 மாசம் ஆகியும் குழந்தை சின்ன சத்தம் கூட போடாம இருக்குது. ரெட் பிளாகுங்க. ஏர்லியராவே 2-3 மந்த்ஸ்லயே குழந்தை வந்து கூவிங் சவுண்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடணுங்க. இல்லன்னா டேக் டு தி டாக்டர் அண்ட் கெட் இட் எவாலுவேட்டட். குழந்தைக்கு வானத்துல இருக்கிற ஸ்டார்ஸை காட்டும் போது குழந்தை அதை பார்த்துட்டு உங்களை பார்த்து சிரிக்கிறது. கிரீன் பிளாகுங்க. சோ இது வந்து வெரி குட் சைன் ஆஃப் டெவலப்மெண்ட்ங்க. குழந்தை பிடிவாதம் பிடிக்கும் போது பேரண்ட்ஸ் எஸ் சொல்றது. கண்டிப்பா இட்ஸ் ரெட் பிளாகுங்க. இது வந்து ஒரு பெர்மிசிவ் டைப் ஆஃப் பேரண்டிங் ஆயிடும். சோ இப்ப நம்ம எது கேட்டாலும் எஸ் சொல்லிடுவாங்கன்ற மாதிரி குழந்தைக்கு மைண்ட் செட் வந்துரும். சோ அது கண்டிப்பா பண்ணக்கூடாது. குழந்தை அழுதா டிவி காமிச்சு சமாதானப்படுத்துறது. ரெட் பிளாக். கண்டிப்பா பண்ணக்கூடாதுங்க. குழந்தை கையில டாய்ஸ் எடுத்து மவுத்ல வைக்கிறது. கிரீன் பிளாகுங்க. சோ மவுத்திங் வந்து ஏர்லியர் மந்த்ஸ்ல வந்து ரொம்ப நார்மல். தட் இஸ் தி வே தே எக்ஸ்ப்ளோர் தி வேர்ல்ட். சோ இட்ஸ் குட். குழந்தை டோல வாக் பண்றது. டோ வாக்கிங் வந்து ஐசோலேட்டடா இருந்ததுன்னா கிரீன் பிளாக் தான். எந்த ப்ராப்ளமும் இல்ல. டோ வாக்கிங்கோட சேர்ந்து அவங்க பேர் கூப்பிட்டா திரும்பல, இமிடேட் பண்ணல, ஐ கான்டாக்ட் சரியா இல்ல, அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அது ரெட் பிளாக் ஆயிடும். டேக் இட் டு தி டாக்டர் அண்ட் கெட் இட் எவாலுவேட்டட். குழந்தை பேர் சொல்லி கூப்பிட்டு பார்க்கலனா ரெட் பிளாகுங்க. ஒரு வயசுல உங்க குழந்தைய பேர் சொல்லி கூப்பிடும்போது அவங்க கண்டிப்பா திரும்பி பார்க்கணும். பார்க்கலனா டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் கண்டிப்பா காமிக்கணும். குழந்தைங்க விரல் சப்புறது. கிரீன் பிளாக் தாங்க. 4 வயசு வரைக்கும் தாராளமா விரல் சப்பலாம். எந்த ப்ராப்ளமும் இல்ல. இட்ஸ் a way of self regulation தான். குழந்தைக்கு ஏதாச்சும் வேணும்னா ஒரு விரல் காட்டி கேக்குறது. அது வந்து கிரீன் பிளாக் தாங்க. இட்ஸ் a proto imperative pointing ன்னு சொல்லுவோம். வெரி குட் சைன் ஆஃப் டெவலப்மெண்ட்.